Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great. Last Saturday வந்து என் ஹஸ்பண்ட் டீம்மேட்ஸ் கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கொள்ளையிலும் நாங்கள் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஒரு 4 ஃபேமிலி மாதிரி வந்து ஃபேமிலியாக தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து என்னென்ன செஞ்சேன், நான் இப்படியெல்லாம் வந்து அதுக்கு பிளான் பண்ணி செஞ்சேன் டிஸ்ல நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் இன்வைட் பண்ண வந்து சாட்டர்டே வந்து எனக்கு ஒன்றுமே செய்யலை. அதே மாதிரி வந்து ஃப்ரைடேயும் செய்யலாம், ஏன்னா வந்து ஜும்மாக்கு போகிற வேலை அப்படியே இருக்கும் தானே. ஸோ மண்டே டு தேர்ஸ்டே தான் டைம் இருந்தேன். நான் கிடைச்சிற டைமில் ஒன்றா செஞ்சு வச்சு டின்னர் பார்ட்டி மெனு என்ன அப்படின்னா வந்து மெயின் கோர்ஸ் வந்து நான் வெஜிடபிள் நூடுல்ஸ், அதோட வந்து கீ ரைஸ். கரீஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து தால் கறி, மட்டன் கறி, பீஃப் சுக்கா, அதோட வந்து பேக் சிக்கன், சில்லி பேஸ்ட், அதோட வந்து சப்ரோல் இருக்கிறதானே நான் அதுவும் செஞ்செடுக்கிறேன். ட்ரிங்க் கொண்டு சர்வ் பண்ண நல்லன்றதுக்காக வந்து நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் மாதிரியும் செஞ்செடுக்கிறேன். டெசர்ட்டுக்கு வந்து பைனாப்பிள் புடிங் செய்கிறேன். எல்லாமே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறது தான். அதனால தான் வந்து ஒவ்வொரு டேஸுக்கா இது வேலைன்னு சொல்லி பிரித்து சேர்ப்பாக்குறேன். முதல்ல வந்து சிக்கனை தான் மெரினேட் பண்ணி வச்சேன். ஏன்டா அப்போ தான் வந்து கொஞ்சம் 2 to 3 days வச்ச போக்குள்ளே வந்து நல்ல மெரினேட் ஆகி வந்திருக்குன்றதுக்காக சிக்கனுக்கு வந்து நான் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி வந்து சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சால்ட் சேர்த்திக்கிறேன். மற்ற வந்து சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து ஹனி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்டா லைம் ஜூஸ், மற்ற வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படி எல்லாம் சேர்க்கலும். நான் அது ஒன்றுமே சேர்க்கல, அது மட்டும் தான் நான் சேர்த்தேன். அது மட்டும் சேர்த்தாலே நார்மலி நல்லா இருக்கிறேன். அதோட வந்து நான் பார்த்தா கட்லெட் இருக்கிறதானே, கட்லெட்டுங்க செஞ்சு வச்சோம் அப்படின்னு சமோசா ஷேர் ஐடியாவில் தான் நீந்தேன். ஆனால் வந்து சமோசா ஷீட் வந்து கிடைச்சல, அதனால வந்து நான் கட்லெட் செஞ்சு வச்சேன். சாட்டர்டே வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்கிறேன். ஸோ அது முடிஞ்சு தான் வந்து வாரண்டு ஏர்லியாக வந்தால் இடமான ட்ரிங்கோட வந்து ஷோட்டு சிரமான கொடுக்குற ஐடியாவில் தான் நிற்கிறேன். அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக நான் வந்து டின்னரோடய சர்வ் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்கு இந்த ஷோட்டிஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்து அழகாக வரதே இல்லைனா கட்லெட் வந்து அழகாக குண்டாக ரவுண்டாக வந்துச்சு. அதைத்தான் மிச்ச நேரமாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்குள்ள இவ்வளோ ஒரு திறமையா அப்படின்ட்டு. கட்லெட்டை வந்து செஞ்சு நான் வந்து ட்ரே ஒன்னில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணினேன். அப்போ நல்லாவே அது வந்து 2 to 3 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகினப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறேன். அப்போ தான் அதோட ஷேப் மாறாது. நானும் வந்து நான் வந்து செய்ய பார்க்குறேன் டின்னருக்கு. ஸோ நானும் வந்து நான் செஞ்சே வச்சு பார்க்குறேன். அதுவும் வந்து ஒன்றுமே நடக்காது. ஃப்ரிட்ஜில் வந்து அப் டு 4 to 5 days எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேலும், ஃப்ரீசர்லண்டா மோர் தென் 2 weeksக்கெல்லாம் வச்சேலும் அது ஒன்றும் ஆகல. அதனால நான் வந்து நானுமே செஞ்சு வச்சு பார்க்குறேன்டா. நிறைய டைம் எடுக்குமா செய்கிறதுக்கு. நானோட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து பீஃப் சுக்கா செய்ய பார்க்குறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். நான் அதான் ரெடி பண்ணுறேன். அதில் வந்து நான் கியூமின் சீட்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபெனல் சீட்ஸ், பெப்பர்கார்ன்ஸ், கொரியண்டர் சீட்ஸ், காஞ்ச கொச்சிக்கா, அதோட வந்து பே லீஃப், கார்டமன்ஸ் எல்லாமே போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதோட வந்து அதுக்கு போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நான் ஷெலட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 4 to 5 ஷெலட்ஸ் மாதிரியும். அதோட வந்து பெப்பர்கார்ன் சேர்க்குறதானே, அது ஒரு 1/2 tablespoon மாதிரி எடுத்துக்கிறேன். அதோட வந்து க்ரீன் சில்லி வந்து ஒரு 4 சேர்த்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா உரப்பாயிக்கட்டும், கொஞ்சம் நல்லா வாய்க்கு படுமன்றதுக்காக. இது உரலிக்கிறதானே, இது குட்டியோண்டு தான். ஸோ நான் இடிச்ச ட்ரை பண்ணேன், எனக்கு அந்தளவு பொறுமை வரல. அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உரலில் போட்டு நான் இடிச்சு எடுத்தேன். கம்ப்ளீட்டாக இடிபடப்படாது, நல்லா அந்த கொஞ்சம் துண்டாக ஈக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் சும்மா பேன் மாதிரியும் யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து 1.5 tablespoon மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இடிச்செடுத்து உரலில் போட்டு அத்தான் சேர்த்திக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலோட மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு நிறையாவே வாஷ் பண்ணி வச்சுக்கிற பீஃப் இருக்கிறதானே நான் பீஃபை தான் சேர்த்திக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு வந்து மறுபடியும் வந்து வேறே அரைச்சி வச்சு அது மசாலா பவுடர் இருக்கிறதானே அது அப்படியே நான் சேர்த்திக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 3.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து மறுபடியும் என்ன செய்கிறேன்டா தேவையான பவுடர்ஸ் தான் சேர்க்குறேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். என்னடா இவ்வளோ சால்ட்டுன்னு நான் முதல்ல நினச்சேன். நான் வீடியோ எடிட் பண்ணக்குள்ள தான் நான் நோட் பண்ணியிருந்தேன். நான் 2 முறை சால்ட் போட்டிக்கிறேன். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியங்கை இருக்கிறதானே புளியங்கையை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வந்து நான் வந்து சோக் பண்ண வச்சேன். இப்போ அதை தண்ணியில் தான் வந்து பீஃபை வேக வச்சணும். அது அங்கே வேகுமரங்காட்டி நான் வந்து தால் கறி ஒன்று மாதிரி தான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து தாளிச்சிட்டு செய்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் தானே வச்சு பார்க்குறேன். அதனால தான் அது தாளிச்சிறதுக்கு தேவையான வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ், மற்ற வந்து ஃபெனல் சீட்ஸ் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து அனியனும் நான் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து கார்லிக் இருக்கிறதானே கார்லிக்கும் வந்து ஒரு 4 to 5 க்ளோஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன் சாப் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அது வதங்கின அப்புறம் வந்து ஒரு டொமேட்டோ ஒன்று நான் வந்து அதையும் வெட்டி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து வேறையா வாஷ் பண்ணிக்கிற தால் இருக்கிறதானே நான் தான் சேர்க்குறேன். அதோட நான் வந்து கறி பவுடர் இருக்கிறதானே கறி பவுடர் சேர்த்திக்கிறேன். சில்லி பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்து லைக் லெஸ் தென் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதோட வந்து டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நான் சால்ட்டும் சேர்த்து நான் நார்மலி வேக வச்சுறேன். தண்ணி ஊற்றுறல, தண்ணிக்கு பதிலாக வந்து டைரெக்டாக வந்து கோகோனட் மில்க் தான் ஊற்றுறேன். அதுவும் வந்து திக் கோகோனட் மில்க் தான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சா சரியாக அது வேகமாகிட பாட்டில். மீன்வாயில் வந்து பீஃபும் ரெடி வெந்து வந்தாச்சு. திறந்து பார்த்தா அவ்வளோ சால்ட். என்னடா யோசிச்ச அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி தான் எடிட் பண்ணக்குள்ள தான் நானே நோட் பண்ணினேன். நான் 2 முறை ஒரு கொட்டை வந்து சால்ட்டை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வற்ற வச்சாலே அது ரெடின்னு அர்த்தம். ஆனால் நான் தான் ஒரு கூட சால்ட்டை போட்டு வச்சு அதனால வந்து நான் பொட்டேட்டோ ஒன்று கட் பண்ணி சேர்த்தேன். அதுவும் வந்து சால்ட் குறையவே இல்லை. அப்புறம் இன்னொன்று கட் பண்ணி சேர்க்கும் தான் அது ஒரு மாதிரியாக குறைஞ்சேன். பீஃப் இப்படி தான் வரும். நல்லா இந்த என்னமோ சால்ட் கூடினத்தால வந்து என்னமோ பொட்டேட்டோ எல்லாம் போட்டு சமாளித்தேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சால்ட்டை வந்து பார்த்து செஞ்சால் வந்து அது நல்லாவே நல்லா இருக்கும். அது பராட்டா, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கிறேன். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேனை இறக்குறதுக்கு முதல் வந்து என்னென்னா வேறையா வந்து அனியன் இருக்கிறதானே ஒரு 1/2 கப் அனியனை வந்து நல்லா பொரிச்சு சேர்த்தா சரி. அவ்வளோதான், ஆப்ஷனல் பட் நல்லா இருக்கும். அவ்வளோதான், அது பீஃப் சுக்கா ரெடி. மீன்வாயில் வந்து தாலும் ரெடி. அதோட வந்து நான் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் இருக்கிறதானே நான் அதுவும் செஞ்சு வச்சுறேன். ஏன்னா நான் நூட்லஸும் செய்ய பார்க்குறேன். அதனால் வந்து சில்லி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆயில் சேர்க்குறேன். இல்லைன்னா 1/4 கப் மாதிரி ஆயில் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதானே 1/2 டேபிள் ஸ்பூன், கார்லிக் க்ளோவ்ஸ் இருக்கிறதானே அது வேறையா வந்து ஒரு 4 மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதானே அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாசி இருக்கிறதானே அது வந்து நான் ஒரு 1/4 கப் மாதிரி நான் அதுவும் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் சேர்த்திக்கிறேன். சுகர் வந்து ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதோட வந்து சோயா சாஸும் கெச்சப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டைம் கொடுக்கப்படாது. ஒன்றை சேர்த்த அப்புறம் அடுத்து அப்படியே சேர்க்கணும். இல்லாட்டி வந்து அது பேர்ன் ஆகும்.
உங்களுக்கு வந்து மாசிக்கு பதிலாக வந்து அதை கூனின்னு சொல்கிறதானே உங்களுக்கு அதுவும் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி ப்ரான்ஸும் சேர்க்கலும். நல்லாவே நல்லைக்கும் அதெல்லாம் சேர்த்தா. அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மீன்வைல் வந்து நானுக்கான டோ வைக்கிறதானே நான் டோவை ரெடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மறுபடியும் வந்து அதை போல் மாதிரி செஞ்சு நான் வந்து டபுள் சைஸாக வச்சேன். அதுக்கு பிறகு வந்து அதை நான் வந்து செஞ்சே எடுத்தேன். தேவையான டைமுக்கு ஹீட் பண்ணுற டைமுக்கு மறுபடியும் வந்து அதை கொரியண்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேலால் பூசுறது தானே, அதை மட்டும் வந்து செஞ்சால் சரி. மீன்வைல் வந்து மினி கப் கேக் ட்ரைக்கிறதானே நான் அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து சரி அதையும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி செஞ்சேன். பட் க்யூட்டாயிக்கு நல்லா வந்துச்சு. எல்லாமே ரெடி. இதெல்லாமே நான் வந்து தேர்ஸ்டே செஞ்சு வச்சேன். அதோட வந்து மட்டன் கறிக்கிறதுனே அதுவும் செஞ்சு வச்சேன். ஸோ நான் வந்து பீஃபும் செய்கிறேன், சிக்கனும் செய்கிறேன், மட்டனும் செய்கிறேன். ஸோ வாரவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுருந்தேன். நான் எது விருப்பமோ வந்து அவங்களுக்கு வந்து அதோட தின்னலும் அப்படின்னு சொல்லி. அதோடு வந்து சப்ரோல் சீக்கிரதானே நான் வந்து சப்ரோலையும் செஞ்சு வச்சுறேன். ஏன்னா வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வரேன். ஃபுட் வந்து நான் ஒரு வேளை சொதப்பி செஞ்சு பட்டா அவளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறேன், அதை தின்றதுக்கு. அதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். சப்ரோல்ட ஃபில்லிங்கையும் நான் செஞ்சே தேவையான டைமு வந்து அதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் செஞ்சு வச்சு ஈஸின்றதுக்காக. அதோட வந்து நூடுல்ஸ் சீக்கிரதானே நான் அதுதான் செய்ய பார்க்குறேன். நான் வந்து ரைஸ் நூடுல்ஸ் தான் நான் செய்கிற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு கிடைச்சல. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்காலிக்கு தானே ஹரிச்சந்திரன் நூடுல்ஸ் நான் தான் வந்து செய்ய பார்க்குறேன். இதை வந்து வெஜிடபிள் நூடுல்ஸாக தான் நான் செய்ய பார்க்குறேன். ஏண்டாவே நான் எல்லாத்துலேயுமே வந்து மீட் போட்டிக்கிறதானே. ஸோ வாரவங்க ஒரு வேளை வந்து மீட் என்னமான தின்றில்ல அப்படின்னா வந்து அப்படி ஆக்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இதை செய்கிறதுக்கு நான் வச்சுருந்தேன். இதுக்காகத்தான் நான் வந்து மெயினாக வந்து சில்லி பேஸ்ட் செஞ்சேன். ஏண்டா இதோட வந்து சில்லி பேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். சப்ரோல் செஞ்ச ஃபில்லிங்கில் வந்து அது ஆயில் கொஞ்சம் ஊற்றி தானே செய்கிறேன். அப்போ அதை கொஞ்சம் ஆயில் மிஞ்சோன்னே அது ஆயிலை வந்து நான் வேறே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு அதை ரைஸை வந்து தாளித்து தின்ற டைமுக்கு அதை ஆயிலில் போட்டு தின்றா நல்லாயிருக்கும். நூடுல்ஸை செய்கிறதுக்கு நான் பேனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதானே அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து அதே இதுக்கு வந்து அனியனும் டொமேட்டோவும் நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் காஞ்ச வச்சுக்க போடையிலும் அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு போட மறந்து ஓலிக்கே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்களே அந்த அனியனுக்கே வந்து நான் என்னென்ன பவுடர் போடுறேன் அப்படின்னா சால்ட்டும் பெப்பர் பவுடர் போடுறேன். அது மாதிரி கியூமின் பவுடர், டர்மரிக் பவுடர், கறி பவுடர் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து வெஜிடபிள்ஸை சேர்க்கும் போது தான் அதுக்கு தான் போடுறேன். நான் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வெஜிடபிள்ஸை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்தேன் அப்படின்னா வந்து பீன்ஸ் 2-3, கோவாவும் கேரட்டும் சேர்த்தேன். அதை மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு வந்து வெஜிடபிளை கம்ப்ளீட்டாக நான் வேக விடல. அதோட வந்து நூடுல்ஸ் சேர்க்குறதானே வேறையாக வேக வச்ச நூடுல்ஸை வந்து சேர்க்குறேன்.
எல்லாம் செஞ்சுட்டு என்னடா அந்த ஒன்று மிஸ் ஆகுற அப்படின்னு பார்த்தா நான் டெசர்ட் செஞ்சிடல. டெசர்ட் வந்து சாட்டர்டே யாரான்னு வார அப்படின்னா கட்டாயம் வந்து தேர்ஸ்டே வந்து டெசர்ட் செய்யணும். அப்போதான் வந்து அது நல்லாவே வந்து அது பூரி எல்லாம் செட்டில் ஆகி வந்திக்கும். நான் வந்து ஃப்ரைடே நைட் செஞ்சேன். கட்டாயம் இதை டெசர்ட் வந்து ஓவர் நைட் வச்சே தீரணும், இல்லாட்டி வந்து அது ஒழுங்காக செட் ஆகிக்காது. நான் டெசர்ட்டுக்கு சூஸ் பண்ண வந்து பைனாப்பிள் புடிங் தான் நான் சூஸ் பண்ணேன். கண்டன்ஸ் மில்க் வந்து ஆஃப்டிங் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதோட வந்து விப்பிங் பவுடர் இருக்கிறதானே அது ஒரு ஷாஷே அப்படியே நான் சேர்த்தேன். உங்கள்கிட்ட வந்து இந்த ஷாஷே இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து விப்பிங் க்ரீம் டபுள் க்ரீம் வந்து சேர்க்கலும். மில்க் இருக்கிறதானே ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுறேன். அது எந்த மாதிரி வரணும்னா அதை வந்து இப்படி தூக்கி பார்த்தா அது குலாமிக்கணும் அப்படின்னா வந்து அது பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். அதோட வந்து வெனிலா எசன்ஸ் இருக்கிறதாலே நான் அதுவும் கொஞ்சம் சேர்த்து தான் நான் வந்து நல்லா பீட் பண்ணினேன். இது அப்படியே நீங்கள் ஃப்ரீசர் பண்ணால் அது எக்ஸாக்டாக வந்து வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். அதோட வந்து நான் இன்றைக்கு எடுத்த வந்து பைனாப்பிள் அதை டின்ல வரதானே அதுதான் எடுத்தேன். நான் என்ன செஞ்சேன்னா வந்து அழிக்கிற சிறப்பை வேறையாகவும் அதை டின்ல வந்து பைனாப்பிள் அந்த இருக்கிறதானே அதை வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சும்மா நார்மல் வெளியில் வாங்கினா கேக் இருக்கிறதானே பட்டர் கேக் மாதிரி ஒரு கேக் கொண்டு தான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து கேக் தான் எடுக்கணும். உங்கள்கிட்ட கேக் இல்லை அப்படின்டா மாரி பிஸ்கட் இருக்கிறதானே உங்களுக்கு அது சேர்க்கலும். ஆனால் கேக் சேர்த்தாது நல்லா வந்து ஊறி வரும் அந்த க்ரீம் இருக்கிறது. நான் இப்போ அதை செஞ்சு வச்ச க்ரீம் இருக்கிறதானே இதே க்ரீமை இன்னொரு 2லேயும் பார்த்துப்பீங்க. நான் காஃபி பிஸ்கட் புடிங் செஞ்சதானே எக்ஸாக்டாக இதே க்ரீமை தான் நான் அதுலேயும் செஞ்சேன். இதை க்ரீமை வந்து இதுக்கு மட்டும் இல்லை எத்தனையோ டெசர்ட்டுக்கு யூஸ் பண்ணிடும். அதை பேஸில் நான் வந்து முதல்ல வந்து கேக்கை தானே கட் பண்ணி வச்சேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து அதை பைனாப்பிள் சிரப் இருக்கிறதானே அதை ஊற்றிட்டு அடுத்த லேயருக்கு வந்து வேறையாகவே அதை செஞ்சு வச்ச க்ரீம் இருக்கிறதானே அதைத்தான் நான் மேலால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேறையாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து பைனாப்பிள் துண்டிக்கிறதானே நான் தான் சேர்க்குறேன். இதோட வந்து லேயர் முடிஞ்சு எங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு லேயர் வந்து சேர்க்கலும். நான் வந்து அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சேர்த்தேன். அதுக்கு மேலே மறுபடியும் வந்து நான் வந்து கேக்கிறதானே கேக்கை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து பைனாப்பிள் சிரப்பை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் பண்ணி வச்ச க்ரீம் இருக்கிறதானே நான் தான் மேலால் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து சும்மா பட்டர் நைஃப் மாதிரி தான் எடுத்தேன். அதை கேக் செட்டில் வரும் பாருங்க ஒரு நைஃப் துண்ணு மாதிரி அதை எடுத்தால் வந்து பெர்ஃபெக்டாக வந்து நான் அதுக்கு பதிலாக வந்து அதை விட இதே ஈஸின்றதுக்காக நான் இதால் வந்து லெவல் பண்ணிவிட்டு நான் முதல்ல யோசித்தேன் மேலால் வந்து ஒரு பைனாப்பிள் துண்டு மாதிரி வச்சு அழகாக ஐக்கும் மாதிரியான்ட்டு வாணும் இது இப்படியே ஐக்கட்டும்னு சொல்லி நான் இப்படியே வச்சேன். இது நல்லா ஐக்கும் நல்லா ரிச்சாக க்ரீமி ஆயிக்கும். ஆனால் என்ன விஷயம்டா நீங்கள் நினைச்சோன்னே இதை தின்னலாம் 2 hours 3 hours போதா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சோணும். ஸோ சாட்டர்டே மார்னிங்கே வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா மார்னிங் டீ ரெடி பண்ணதானே அதை டைமே வந்து நான் மற்ற வேலை எல்லாமே செஞ்சு வச்சேன். லைக் கட்லெட் எல்லாம் நான் பொரிச்சே வச்சேன். கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடக்கிறதானே அது நாங்கள் இருக்கிற வில்லேஜ் கிரவுண்டில் தான் நடக்கிறேன். ஸோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் வரோண்டு எங்களோட வீட்லேருந்து லெஸ் தான் 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ நானும் போகணும் அதை பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் வந்து எல்லாமே வந்து எளியாக செஞ்சு வச்சேன். சாட்டர்டேக்கான எந்த வேலையுமே வச்சிடல. நான் மார்னிங் எழும்பி அதை மற்ற வேலை செய்கிறதோடே வந்து சப் ரோல் சேர்க்குறதானே நான் அதையும் வந்து கட் பண்ணியே ரெடி பண்ணி வச்சேன். நான் கட்லட் டைம் வந்து பொரிச்சே வச்சேன். இப்போ வந்து எனக்கு ஈவினிங் வந்து தேவையான டைமுக்கு எனக்கு என்ன செய்யலைன்னா கொஞ்சம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சரியாக நல்லாய்க்கும். அதோட வந்து என்னமான ட்ரிங்க் கொண்டு வேணும் தானே நான் ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் கொண்டு மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுறேன். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த ரெசிபி. இது
அதுக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி வந்து என்ன செஞ்சேன்டா ஒரு பெக்கெட்டில் வந்தேன்டா அதில் 3/4 ஸ்ட்ராபெரி இருக்கிறதானே நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கிரைண்டரில் சேர்த்து அதோட வந்து 2 கப்ஸ் மாதிரி நான் தண்ணி சேர்த்தேன். சுகரனும் சேர்க்கல, ஸ்ட்ராபெரியும் தண்ணியும் மட்டும்தான் நல்லா கிரைண்டர் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுவே பேலன்ஸ் ஆகிக்கிற ஸ்ட்ராபெரி இருக்கிறதானே அதில் ஒரு 7 மாதிரி ஸ்ட்ராபெரி எடுத்து அதை நான் சொப் பண்ணி வச்சேன். அப்போ வந்து ஜூஸில் வந்து செஞ்சுட்டு அதை ஜூஸை வந்து அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி ட்ரிங்கோட குடிச்சுறதோடு அது கடிபடக்குள்ளே நல்லாயிருக்கும். கிரைண்ட் பண்ண ஸ்ட்ராபெரி ஜூஸ் இருக்கிறதானே அதை பெரிய பவுல் ஒன்றில் சேர்த்துட்டு சுகருக்கு பயிலாக வந்து நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணா சுகர் சேர்க்கலும். அதுக்கப்புறம் வந்து எவப்ரேட்டட் மில்க் இருக்கிறதானே அதுவும் ஒரு டின் சேர்த்திக்கிறேன். எவப்ரேட்டட் மில்க்ன்ற எப்படின்னா வந்து நாங்கள் வாங்குற ஃபுல் ஃபெட் மில்க் இருக்கிறதானே அது 2 கப் இருந்தா அதை நல்லா கொதிச்சு வச்சு 1 கப் ஆக்குறது. அது உங்கள்கிட்ட இல்லைன்னா தாராளமாக அதை உடையலும். அதை வந்து பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று வரல. மில்க் வந்து ஒரு 4 கப் மாதிரி நான் சேர்த்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 15 பேருக்கு செய்கிறதால. அதுக்கப்புறம் வந்து வேறையா சொப் பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி இருக்கிறதானே அதையும் நான் வந்து அதை பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மில்க் வந்து பொட்டில் இருக்கிறதானே நான் அதிலேயே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சேன். அப்போ வந்த டைமுக்கு வந்து சர்வ் பண்ணி கேளுமன்றதுக்காக 1 o'clock வந்து மெச்ச ஸ்டார்ட். ஸோ இதெல்லாமே வந்து நான் பை 12:30 எல்லாமே செஞ்சு முடித்தேன். ஏன்னா 12:30 கிட்டால் என்ன பேபியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகணுமே. ஸோ நான் வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் எல்லாமே செஞ்சு வச்சதால வந்து பெருசாக ஒரு இதுவும் டீக்கல் எனக்கு. ஏன்னா நான் எல்லாமே செஞ்சு வச்சுதானே போனேன். சப்ரோவில் மட்டும் வந்து நான் பேக் பண்ணி எடுத்தேன். அதோட வந்து கட்லெட் இருக்கிறதானே நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தது எல்லாம். நீங்கள் எப்போவுமே வந்து எனக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கிறதானே கண்டிக்கிறேன். இதுதான் வந்து அந்த டின்னர் பார்ட்டிக்கு பிறகு வந்து எனக்கு கிச்சன் இந்த உருவத்தில் இருந்தேன். இதை க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து எனர்ஜி எனக்கு ஈக்கல்ல. ஹஸ்பண்ட் நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நான் மார்னிங் எழும்பி வரக்குள்ளே ஒரு அழகான சர்ப்ரைஸ் உண்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சேன். டிஸ்போசபிள் பிளேட் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். மற்றெல்லாம் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணுற தான் இருந்தேன். நாங்கள் வாஷ் பண்ணி தான் எடுக்கணும் மற்றெல்லாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 hour வீடியோ நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இவ்வளோ சுருக்கி கொண்டு வந்தேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு போரிங் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினச்சிறேன். நான் இந்த வீடியோ இதுவும் இவ்வளோ தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது மாதிரி டேக் கேர், பாய்.